ரொம்ப சிம்பிளாக குக்கரில் தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ்லாம் தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளாடி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நாளைக்கு வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மல்லி இலை, புதினா எது இருக்கோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.